ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஆண்டவரை நோக்கி கூவி அழைக்கும்போது ஆண்டவர் அவருடைய செவர்களுக்கு செவி கொடுத்து அவர் உதவி செய்தார். இந்த செய்தி அழகாக இந்த இணைச்சட்ட வரலாற்று ஆசிரியர் மறைந்திருந்து அவருடைய பெயரை எழுதுகிறார், கையெழுத்து போடுறார். இந்த அழகான அமைப்பு முறையில் அவருடைய முகம் அழகாக நமக்கு தெரிகிறது என்று விளக்க விளையாடர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லும் பாணியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது இறைவனே தலைவர்களை உருவாக்குகிறார், இறைவனே தலைவர்களை நியமிக்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. மீண்டும் சாமுவேல் மக்களிடம் கூறியது, ஆண்டவர் தாம் மோசேயையும் ஆரோனையும் நியமித்து 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆண்டவர் திருமுன் நில்லுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் மூதாதையருக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து மீட்பின் செயல்களையும் முன்வைத்து அவர் முன்னிலையில் உங்களோடு வழக்காடுவேன். யாக்கோபு எகிப்துக்கு சென்ற பின் உங்கள் மூதாதையர் ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட போது அவர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். He appointed, he sent. 2 அழகான வார்த்தைகள். அவரே நியமிக்கிறார், அவரை அனுப்புகிறார். இந்த 2 இறையியல் வார்த்தைகளும் இறைவனுடைய ஈடுபாட்டை மீட்பு திட்டத்தில் மக்களின் கூக்குரலுக்கு அவர் கொடுக்கிற பதிலை அழகாய் வரையறுக்கிறது. அவர் நியமிக்கிறார், அவர் அனுப்புகிறார். He appoints them, he sends them. சவுலை பற்றி சொல்லும்பொழுது பஹூர் வா தோவ், இனியவர், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், ஆண்டவரால் அனுப்பப்படுகிறவர், இல்லைங்களா? அதுதான் அழகான செய்தியாக இந்த இடத்துல வருகிறது. மனிதர்கள், அது மோசேவாக, ஆரோனாக, சாமுவேலாக, அல்லது பதோனாக, அல்லது கிதியோனாக, இவர்கள் எல்லாம் கருவிகள், அவ்வளோதான். அதை ஆசிரியர் வலியுறுத்தி கொண்டே வருகிறார். அடுத்ததாக வரும்போது விடுதலை பயணம் 2:23 வாசிப்போமே. இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்து விட்டான். இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினர். அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எழும்பிற்று. வாசிங்களா தொடர்ந்து. அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார். ஆபிரகாமுடனும் ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் தான் செய்திருந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கடவுள் இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கினார். அவர்களது நிலைமையையும் கடவுள் அறிந்து கொண்டார். அவர்களுக்காக விடுதலைக்காக இறங்கி ஒரு மீட்படை அனுப்புவதாக வாக்களிக்கிறார். இப்போ இதெல்லா வார்த்தைகளும் இந்த பகுதியில் வருது. அந்த மீட்பு திட்டத்தினுடைய அச்சாணியாக இருக்கிற என் மக்கள் படும் துன்பத்தை கண்டேன், கதறலை கேட்டேன், அவருடைய இறங்கி அவருடைய நான் விடுவிப்பேன் என்கிற வாக்குறுதி விடுதலை பயணம் 2:23 இருக்கிற வார்த்தைகளை இந்த இடத்தில் ஆசிரியர் பயன்படுத்துகிறார். அந்த மீட்பு திட்டத்தினுடைய கெரிக்மேட்டிக் வெர்பு என்று சொல்வார்கள். அந்த கருப்பொருளான செய்தியினுடைய மறைபொருளான செய்தியினுடைய ஒரு அற்புதமான இறையியல் வினைச்சொற்களை ஆசிரியர் பயன்படுத்துகிறார். விடுதலை பயணம் 2:23 பார்க்க அதே வினைச்சொற்கள் இந்த இடத்திலும் ஆசிரியரால் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் இன்னொரு முக்கியமான கருத்தை நம்ம பார்க்கணும். எகிப்து நாட்டில் இறைவன் அவருடைய குரலை கேட்டார், அவருடைய வேண்டுகோளை நிறைவேற்றினார், அவர்களுக்காக தலைவர்களை நியமித்தார், தலைவர்களை அவரிடம் அனுப்பினார், செங்கடலை கடக்க வச்சார், பாலைவனத்தில் பாதுகாத்தார், இரவிலும் பகலிலும் ஓய்வு நாளிலும் மற்ற நாட்களிலும் சிரத்தை எடுத்து அவர்களை பாதுகாத்தார். வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு வந்த பொழுது அவர் தன்னுடைய மீட்பு திட்டத்தை மீட்பு செல்ல நிறுத்தி கொண்டாரா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அப்படி பார்க்கும்போது அடிமைத்தனத்தை மீட்டு வந்த ஆண்டவர், பாலைவனத்தில் பாதுகாத்த ஆண்டவர், பாலைவனத்தின் இறுதி பகுதி நாட்களிலே பராமரித்த ஆண்டவர், வாக்களிக்கப்பட்ட நாட்டில் குடியேறிய பொழுதும் தன்னுடைய மீட்பின் செயலை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு வருகிறார். வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே வந்த பிறகு அவர் தன் மீட்பு செயலை செயல்படுத்தவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவருடைய பராமரிப்பு தொடர்ந்த பராமரிப்பு, அவருடைய பாதுகாப்பு தொடர்ந்த பாதுகாப்பு, அவருடைய மீட்பு திட்டத்திற்கு முடிவே இராது. ஆண்டவரை எக்காலம் நான் போற்றுவேன், ஏனெனில் அவரது அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறது போல இந்த
அழகான உரையானது ஆண்டுடைய தொடர்ந்த பராமரிப்பை, பாதுகாப்பை, மீட்கும் செயலை வலியுறுத்தி சொல்கிறது. அதில் வந்து 2 கருத்து நம்ம அழகாக பார்க்குறோம். இந்த இடத்தில் ஆசிரியர் 5 சாட்சிகளை முன்வைக்கிறார். அந்த 5 சாட்சியங்களில் என்னுடைய மீட்பு திட்டம் பற்றிய 5 சாட்சிய காரியங்களில் 4 வாக்களிக்கப்பட்டவர்கள் குடியேறி பிறகு வருகின்ற சாட்சியங்கள் என்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். எதுக்காக சொல்கிறேன்னா, அடிமைத்தனத்தின் போது மீட்டார், இப்போ அவர் மீட்கலையா? இல்லை, இப்போவும் மீட்கிறார், நாளைக்கும் மீட்பார். திருச்சபை நிறுவப்பட்ட பிறகும் அவர் மீட்கும்படிய பணி தொடர்ந்து வரும். உங்களுக்காக மீட்பரை அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் மீட்பரை அனுப்பினார். தன் சொந்த மகனின் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். நாம் மீட்க அவர் கொடுக்கப்பட்ட விலை தன் மகனின் ரத்தம் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசிக்கிறார். அதுதான் வந்து அவருடைய மீட்பு செயல் தொடர்ந்து வருகிறது என்பதை சாமுவேல் வழியாக வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வருவதற்கு முன்பாகவும் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு வந்த பின்னும் அது தொடர்கிறது என்பதை ஆசிரியர் அடிக்கோடிட்டு சொல்லுகிறார். அது ஒரு முக்கியமான கருத்து. அதை தொடர்ந்து ஏன் இந்த ஆண்டவர் தொடர்ந்து மீட்க வேண்டும்? அம்மோனிகள் வராங்க, பிலிஸ்தர்கள் வராங்க, பிற்பாடு வந்து ஜெபூசியர்கள் வருவாங்க, ஒவ்வொருத்தரையும் போய் சண்டை போட்டு மீட்கணுமே, ஒரே சமயமாக எல்லாத்துக்கும் எவனுமே கை வைக்காதவர்களுக்கு மீட்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். எதுக்கா அப்படின்னாக்க, இறைவனால் மீட்க இயலாதவாறு அவருடைய கரங்கள் குறுகிவிடவில்லை, மாறாக நம்முடைய தொடர்ந்த பிரமாணிக்கமின்மை நம்மை பாவத்திலும் அடிமைத்தனத்திற்கும் இட்டு செல்கிறது. நம்முடைய கீழ்ப்படியாமை, ஆண்டவரை பின்பற்றாத தன்மை, பிற தெய்வங்களை வழிபடுகிற நம்முடைய 2ஆம் கட்ட நிலைமையானது நம்மை ஆண்டுடைய அன்பிலிருந்து பிரித்து பாவத்திற்கும் எதிரிகளுக்கும் நம்மை அடிமையாக்கி விடுகிறது. அகப்பட்டு அலறும்போது ஆண்டவருக்கு கூவி அழைக்கிறோம், அவர் வந்து உதவி செய்கிறார். ஆண்டவர் வந்து உதவி செய்வது, ஒவ்வொரு மண்ணும் வாழ்விலும் மீட்பத்திலும் குறுக்கிடுவது என்பது அவருடைய இயலாமையினால் அல்ல, ஒரே முறையாக எக்காலத்திற்கும் மீட்க இயலாதவராக இருப்பதாக அல்ல, நம்முடைய நெறிகட்ட, நன்றிகட்ட, பிரமாணிக்கமில்லாத, கீழ்ப்படுதல் இல்லாத, கட்டளை அனுசரிக்க நமக்குள்ளாக ஒரு தீர்க்கமான மனமில்லாத நம்முடைய வெதுவெதுப்பான நிலை. தட்பமாகவும் இல்லை, வெப்பமாகவும் இல்லை, கக்கி விடுகிறார். அதுதான் அது செய்தியாகிறது. அதை தொடர்ந்து பார்க்கும்போது உதாரணத்திற்கு பாருங்களேன், விடுதலை பயணம் 20:5 வாசிப்போமே. நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம், ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். தண்டனையாக வருது. எதிரிகளுக்கு அடிமையாவதும், நம்முடைய பகர்வுகளுக்கு ஆண்டவர் நம்மை கையளிப்பதும், நம்முடைய பாவத்தினாலும் ஆண்டவரிடம் பிரமாணிக்கமாக நடப்பதாலும். இறைச்சட்டம் 32:4 வாசிப்போமே. அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது, அவர்தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை, வஞ்சகமற்ற உண்மைமிகு இறைவன், அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர். வந்து கடவுளது நீதியும் நேர்மையும் உள்ளவர். நாம் தான் அவருடைய பிரமாணிக்கத்தின் அன்பிலிருந்து தவறி போகிறோம். இப்போ மிக முக்கியமான ஒரு செய்தி, கடவுளை நாம் மறந்தால் அவர் நம்மை மறப்பதற்கு ஒரு வழிவகை செய்து கொள்கிறோம் என்பது ஒரு அழகான ஒரு செய்தியாக வருகிறது. 9ஆம் வசனத்தை வாசிப்போமே. 12:9. 1 சாமுவேல் 12:9. உங்கள் மூதாதையர் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்தபோது. யார் மறக்கிறாங்க? உங்கள் மூதாதையருடைய மக்கள் கடவுளை, நன்மை செய்தவரை, மீட்டவரை மறந்தபோது. சக்காஹ் என்று ஒரு வார்த்தை வருகிறது. சக்காஹ் என்றால் மறந்து போதல். ஆண்டவரை மறக்கும் போது. இறைச்சட்டம் 8:11 வாசிங்களேன். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றினின்று வழுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி. கட்டளைகளிலிருந்து பிறந்து போகும்போது ஆண்டவரை மறக்கிறோம். ஆண்டவரை மறந்து கீழ்ப்படியாமல் பிரமாணிக்காமல் வாழும்போது எதிரிகளுக்கு நாமே அடிமைகளாய் ஆக்கிக் கொள்கிறோம். அதுதான் வந்தது. அது எதிரிகள், இந்த 3 வகையான எதிரிகளை இந்த சாமுவேலின் உரையானது குறிப்பிடுகிறது. 3. 1 ஹத்சோரிலிருந்து வருகிற வடக்கத்திய எதிரிகள், சவுத் வெஸ்ட் என்று சொல்லப்படுகிற தென் மேற்கு பகுதியிலிருந்து வருகிற பிலிஸ்தியர்கள், மற்றும் கிழக்கிலிருந்து வருகிற மோவாபியர்கள். இந்த 3 வகையான மனித எதிரிகளை இந்த பகுதி குறிப்பிடுகிறது. மோவாபியர், பிலிஸ்தியர், ஹஸ்தோரை சார்ந்த அம்மோனிய மக்கள். இந்த 3வரையும் ஆசிரியர் எதற்காக குறிப்பிடுகிறார் என்றால், பல எதிரிகள் இஸ்ராயல் மக்கள் இருந்தார்கள். இவர்கள் 3 அவர்களுடைய ஒரு பிரதிநிதிகளாக மேஜர் குரூப்பை அவர் இது பண்ணி இவர்களிடம் ஆண்டவர்களை கையளித்து விட்டார் என்று சொல்லி மீட்பு திட்டத்தை தொடர்ந்து கொண்டு போய்க்கிறார். இப்போ 10ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் ஆண்டவரிடம் கூக்குரலிட்டு, நாங்கள் ஆண்டவரை புறக்கணித்தோம், பாகால்களையும் அஸ்தரத்தையும் வழிபட்டு பாவம் செய்துள்ளோம். இப்பொழுது எங்கள் எதிரிகளிடமிருந்து விடுவியும்,
நாங்கள் உம்மையே வழிபடுவோம் என்றனர். ஓகே, அதில் 2 வார்த்தை ஆசிரியர் பயன்படுத்துகிறாரு. ஒன்று அஸாப், 2 எவ்வெத். அஸாப் என்றால் கைவிடுதல், புறக்கணித்தல், மறந்து விடுதல், பிறந்து போதல். அஸாப் என்கிற வார்த்தை, அஸாப் என்கிற வார்த்தை ஆண்டவரை நாங்கள் கைவிட்டு விட்டோம், பற்றி கொண்டிருக்கிறோம். நம்ம கிணத்துல நம்மளை தூக்கிட்டு வர கரத்தை நம்ம இருக்குமோ பற்றிக்கிட்டோம்னா கரைக்கு வந்து சேருவோம், கையை விட்டோம்னா வழுகி குழியில் விழுவோம். ஆண்டவரை பற்றி கொண்டு நடக்கிற அந்த கையை நெகிழ்ந்து விட்டோம், அஸாப், கைவிட்டு விட்டோம் முதலாவது. 2வது, ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற வேண்டிய கரத்தை விட்டு விட்டோம், அந்நிய தெய்வங்களுக்கு நாங்கள் வழிபட்டோம், சர்வ்டு, எவ்வெத். அதான் இதுதான் நம்முடைய தண்டனைக்கான காரணங்கள். ஆண்டவரை புறக்கணிப்பது, ஆண்டவரை கைவிடுவது. ஆண்டவர் நம்மளை கைவிடல, அதான் இறையில் அழகான கருத்து. நம்ம எதிரிகளிடமிருந்து நம்ம அடிமையாகி துன்பத்திலும் துயரத்திலும் அல்லல் பட்டு கதறும்போது, ஆண்டவரே நீ கண்ணில்லையா, நீர் என்னை கைவிட்டு விட்டீரா, என்னை மறந்து விட்டாரா என்று திருப்பாடலில் ஆசிரியர் புலம்புகிறார். அது ஆண்டவர் மறக்கவில்லை, ஆண்டவர் கைவிடவில்லை. நீ அவரை பற்றியிருந்த கரத்தை விட்டு நீயே விழுந்து விட்டாய், நீ ஆண்டவரை கை நெகிழ்ந்து விட்டாய், நீ ஆண்டவரை மறந்து விட்டாய், நீ ஆண்டவருக்கு பணிபுரியாமல் அந்நிய தெய்வங்களுக்கு பணிபுரிந்தாய். ஆகவே தான் இந்த தண்டனை உனக்குள்ளானதாக வருகிறது. இது பழைய ஏற்பாட்டில் அழுத்தமாக சொல்லப்படுகிற ரெட்ரிபியூஷன் தியரி என்று சொல்வார்கள். நன்மை செய்தால் நீ ஆஸ்வதிக்கப்படுவாய், தீமை செய்தால் நீ தண்டிக்கப்படுவாய். நன்மை சென்றால் நீ ஆசி பெறுவாய், தீமை செய்தால் நீ தண்டிக்கப்படுவாய், சாபத்தை பெறுவாய். இது ரெட்ரிபியூஷன், ஐடியா ஆஃப் ரெட்ரிபியூஷன். அதைத்தான் இந்த ஆசிரியர் இந்த பகுதியிலே அழுத்தம் திருத்தமாய் வலியுறுத்தி சொல்கிறார். அதே மேலே பார்க்கும்போது ஜோயெக், ஆண்டவரை நோக்கி கூவி அழைப்போம் என்பது. இந்த ஜோயெக் என்பது ஆண்டவர் நோக்கி கூக்குரல் இடுவது. நம்ம தமிழில் சும்மா சிம்பிளாக கூக்குரல் இடர் என்று சொல்கிறோம். கூக்குரல்னா என்னங்க? கூக்குரல்னா என்ன நினைக்கிறீங்க? அடி வைத்திருந்து அதான் ஜோயிக். அந்த ஜாவோக் என்ற அந்த வார்த்தைக்கு அந்த அடி வைத்திருந்து ஒரு கதறல் வரும் பாருங்க. ஆபத்தில், விபத்தில், உதவி செய்ய முடியும் யாருமே இல்லாத சமயத்தில் பரிதவித்து கிடக்கிற, தன்னிறக்கத்தினாலும் கழுவிரத்தினாலும் தளர்ந்து போயிருக்கிற ஒரு கூக்குரல், அடி வைத்திருந்து ஒரு பிடிறிக்கொண்டு ஒரு உடல் வருகிறது. அதுதான் ஜோயேக்கும்பார்கள். அந்த வார்த்தையை ஆசையை பயன்படுத்துகிறார். ஜோயேக் அல்லது ஜாஹ் என்ற வினைச்சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். நீங்கள் என்னை நோக்கி கையேறு நிலையில் கதறி கூப்பிடும்போது நான் கண்டும் காணாமல் இருக்க மாட்டேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், தக்க காலத்தில் அவனுக்கு பதில் தருவேன் என்ற திருப்பாடல் சொல்வது போல, நீர் என்னை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டு நான் உதவினேன், உதவுகிற ஆண்டவரை சாமுவேல் படம் பிடித்து காட்டுகிறார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களை நான் விடுவிப்பேன். அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. 11ஆம் வசனத்தில் இருக்குது. இந்த வாசத்தை வாசிப்போமே. ஆண்டவர் எருபாகால், பேத்தான், இப்தாகு, சாமுவேல் ஆகியோரை அனுப்பி சுற்றிலும் இருந்த உங்கள் எதிரிகளின் கைகளில் நின்று உங்களை விடுவித்தார். நத்சால் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. நத்சால், நுன், ஜாதே அண்ட் லாமெத் என்று அழகாக சொல்வார்கள். நத்சால் என்பது விடுவிப்பது. விடுவித்தல் என்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு 3 வினைச்சொற்கள் இருக்கிறது. என் நினைவுக்கு வருகிறது, நான் சொல்கிறேன். யெஷுவா, ஷவா என்று சொன்னால் மீட்பது. இயேசு என்றால் மீட்கிறவர் என்ற அர்த்தமாகும். யெஷுவா மீட்புதல். கால் என்றால் உங்களை விடுவிப்பது. நீங்கள் உங்களை அடிமையாய் விற்கும் நிலையிலே உங்களுக்கு துணையாளராய் வந்து உங்களை மீட்டுக்கொள்வது. பயணத் தொகையை கொடுத்து ஈட்டு தொகையை தந்து உங்களை விடுவிப்பது கால் என்று 2ஆம் ஏசியா பத்திரத்தில் அந்த வார்த்தை அதிகமாக வரும். இந்த இடத்துல நட்சால் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த நட்சால்ங்கிறது மிக ஆழமான வார்த்தையாக இதை சொல்லியிருக்கிறேன். சிங்கத்தின் பற்களில் மாட்டிட்டு சித்தம் ஒளிஞ்சோன்னு நினச்சா கூட அப்படி வாயை கிழிச்சி காப்பாற்றுற மாதிரி இருக்கிற வார்த்தை தான் இது. அவங்களை விடுவித்தார். எதிரிகள் அப்படி கர்ஜிக்கும் சிங்கங்களைப் போல உங்களை கதறி குதறி போடும் நிலையிலும் உங்களை ஆண்டவர் விடுவித்தார். நட்சால் என்ற அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. மீடியோ பாசிவ் என்று சொல்வார்கள், அந்த நுண் வர்பு என்று சொல்வார்கள். அந்த நட்சால் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவர் உங்களை விடுவித்தார் என்று அந்த இடத்துல அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ரெஸ்கியூட் யூ, அதான் அழகான வார்த்தை. சேவ்டு, ரெடீம்டு, அதை விட ரெஸ்கியூட் யூ. ஆபத்தில் இருக்கிறவர்கள், படுகொலில் விழுந்த யானைக்குட்டியை ஊரே ஒன்று கூடி காப்பாற்றுவது போல உன்னை நான் விடுவிப்பேன். நட்சால் என்பதற்கு அதுதான் அர்த்தம். அதேவேளை இந்த தலைவர்களை பற்றி சொல்கிறார். அழகான 5 தலைவர்களை பற்றி அவர் குறிப்பிட்டு சொன்னார். இப்போ கடவுள் எப்போது விடுவிப்பார் என்ற ஒரு அழகான செய்தியும் சாமுவேல் ஒரு இறையியலின் அடித்தளமாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். எப்போ கூப்பிடுவார்? எந்த இடத்துல ரிப்பன்டன்ஸும் ரிட்டர்னும் இருக்குதோ, RR. இன்றைக்கு நல்லா RRRன்னு பேசுகிறாங்க. நான் பைபிள் இந்த இடத்துல RR மட்டும் பேசுது. ரிப்பன்டன்ஸ் அண்ட் ரிட்டர்ன். இப்பொழுதாவது அழுது புலம்பி உண்ணா நோன்பிருந்து என்னிடம் திரும்பி வாருங்கள். அழுது புலம்பி உண்ணா நோன்பிருப்பது என்பது ரிப்பன்டன்ஸ். திரும்பி வருவது என்பது ஆண்டிடம் தாயகம் திரும்புவது, தந்தையின் இல்லம் திரும்புவது, பூதாரி மேந்திரப்படி இல்லம் திரும்புவது. இந்த ரிப்பன்டன்ஸும் ரிட்டர்னும் இருக்கும்போது ஆண்டு நம்மை விடுவிப்பார். அப்போ நம்ம மீட்கப்படுவதற்கு, நம் ஜெபம் கேட்கப்படுவதற்கு, நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுவதற்கு, நாம் நலம் பெறுவதற்கு ஒரே ஒரு வழி. ஒன்று, மனம் திரும்ப வேண்டும், வாழ்வு மாற வேண்டும்.
இரண்டாவது ஆண்டிடம் திரும்பி வர வேண்டும். மனம் திரும்புதல் என்பது வாழ்வு மாற்றத்தை குறித்து காட்டுகிறது. இப்படி போகிறது அப்படி யூட்டர்ன் போட்டு திரும்பி வர்றது ஆண்டவருக்கு எதிரான பயணத்திலிருந்து ஆண்டவரை நோக்கிய பயணத்துக்குள்ளாக வருகிறது. ரிப்பன்டன்ஸ், ரிட்டர்ன், சூப். தந்தையின் இல்லம் செல்வேன் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற வலிமையான எண்ணத்தோடு, அதுதான் இந்த ரிட்டர்ன். அழகான 2 வார்த்தைகளை சொல்கிறார். இப்போ இதில் இன்னொரு அழகான ஒரு வார்த்தை வருகிறது. இந்த ரிப்பன்டன்ஸும் இந்த ரிட்டர்னும் மன வருத்தம், மனமாற்றம் மற்றும் வீடு நோக்கிய பயணம், தந்தையை நோக்கிய பயணம் எப்போ வரும்? ஆண்டவரை பற்றிய அறிவு வரும்போது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஊதாரி மனிதனை பற்றி பேசும்போது இப்படி போகிற போக்கில் ஒரு வார்த்தையை தள்ளிவிட்டு போவார். அவன் அறிவு தெளிந்து அப்படிம்பார். அவன் அறிவு தெளிந்து அப்படிமா. அது இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் இன்டலெக்சுவல் அது டிலிஜென்ட் நாலேஜ். அறிவு தெளிந்துங்கும் போது அவன் அகக்கண் திறக்கிறது. அந்த புறக்கண்ணில் பணம், காசு, இச்சை, நண்பர்கள், குடி, போதை, கூத்தாட்டம் என்றெல்லாம் அவன் நினைத்து கொண்டிருந்த பொழுது அவன் அறிவு தெளிகிறது. அவன் அகக்கண் திறக்கப்படுகிறது. பார்க்குறான், சாப்பாடு, துணிமணி, செல்வம் எல்லாம் போச்சு. பன்றி கூட்டம், தீட்டான மிருகங்கள், பன்றி தின்னும் நெற்றுக்கள், தீட்டின் உணவு, அந்நிய நாடு, தீட்டுப்பட்ட நாடு. நான் ஏன் இங்கே இருக்கணும்? நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லைன்னு உணர்றான். அந்த ரியலைசேஷன், அதுதான் நாலேஜ் ஆஃப் காட் என்று சொல்வார்கள். யதா, டு நோ காட். ஆண்டவரை பற்றிய அறிவு, ஆண்டவரை தெரிந்து கொண்ட அறிவு. அதை தான் ரொம்ப ஆசிரியர் அடிக்கோடிட்டு சொல்கிறார். இந்த ரிப்பன்டன்ஸும் இந்த ரிட்டர்னும் பாசிபிள் when there is a knowledge of God. ஓசை இறைவாக்கு புத்தகத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. கடலானது தண்ணீரால் நிரம்பி இருப்பது போல மக்கள் ஆண்டவரை பற்றிய அறிவினால் நிரம்பியிருப்பார்கள் என்று ஒரு வார்த்தை வருகிறது. ரொம்ப அழகான வார்த்தை. ஆண்டவரை பற்றிய அறிவு ததும்ப நமக்குள்ளாக இருக்கும்போது நமக்குள்ளாக மனமாற்றம், வாழ்வு மாற்றம், தந்தையை நோக்கிய தொடர் பயணம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ ரிப்பன்டன்ஸ் என்பது ஒரு நாளைய ஒரு பாவசத்தினால் வருகின்ற ஒரு சின்ன நிகழ்வு மட்டுமல்ல, தொடர் மாற்றம், தொடர் பயணம். அதுதான் அந்த ஆசிரியர் ரொம்ப அழகாக, எளிமையாக, ரொம்ப இனிமையாகவும் சொல்கிறாரு. கடைசியாக நம்ம சொல்லும்போது இந்த ஆண்டவரை பற்றிய அறிவு, ஆண்டவரை பற்றிய எண்ணம் நமக்குள்ளாக நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதான் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், ரொம்ப அழகான வார்த்தை. ஹக்கதோல் ஹத்தவார் என்ற ஒரு வார்த்தை. ஹத்தவார் என்றால் மேட்டர், ஹக்கதோல் என்றால் மிகப்பெரிய காரியங்களை உங்களுக்காக அவர் செய்வார். அதான் அது வார்த்தை. அதோடு நிறுத்துறாரு. அதை தொடர்ந்து வருகிற பகுதிகளில் அவருடைய ஆண்டோடைய பெயரால் நிகழ்கிற ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஒரு சாட்சியாக வைத்து அந்த தன் உரையை அவர் நிறைவு செய்கிறார். அடுத்த பகுதிக்கு மக்களை கடந்து கொண்டு செல்கிறார் என்பதுதான் இந்த பகுதியின் செய்தி. ஹத்தவார் ஹக்கதோல், மிகப்பெரிய மகத்தான காரியம் என்று இந்த பகுதி வருகிறது. தந்தை அவர்களே, இந்த அதிகாரம் 12ஆம் அதிகாரம் இவ்வாறாக தொடங்குகிறது. சாமுவேல் மக்களுக்கு அளித்த அறிவுரை என்று தொடங்குகிறது. சற்று நாம் நிறைவு செய்த அந்த 7வது வசனத்தில் நான் உங்களோட வழக்காடுவேன் என்றிருக்கின்றது. என்ன ஒரு முரண்பாடு என்பதையும், இந்த ஒரு பகுதி வழக்காடு துணியில் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் எனக்கு தோன்றுகிறது. தந்தை அவர்களே, உங்களிடமிருந்து ஃபாதர், நான் சொல்கிறேன் பிரகாஷ். இப்போ இவ்வளோ நுணுக்கமாக கேள்வி கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முதல்ல அறிவுரை சொல்கிறாரு, இங்கே வழக்காடுறாரு. அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை அழகாக பிடிக்கிறோம். அது மாதிரி பைபிள் நான் நுணுக்கம் வாசித்தோம்னா நிறைய செய்திகள் நாமளாகவே யாரும் எடுத்து சொல்லாமே நிறைய புரிஞ்சுக்கும் என்பது தாழ்மையான கருத்து. நீங்கள் அழகான ஒரு கருத்து சொன்னீங்க, சொல்கிறோம். அதாவது இஸ்ராயல் மக்கள் அறிவுரை சொல்லுவாங்க. அறிவுரை சொல்லும்போது, டேய் நான் சொல்கிறத கேள்றா, ஒப்பனை கேள்றா, நான் சொல்கிறது தப்புடா. அப்பா சாட்சியாக வைக்கிறாங்க, பையனை குற்றவாளி கூண்டில் வைக்கிறாங்க, இவர் வாதி பிரதிவாதியாக நிற்கிறாங்க. இதுதான் அங்கேயும் நடக்குது. இஸ்ராயல் மக்களை கூண்டில் ஏற்றி கடவுளையும் அவருடைய ஆட்சியாளர்களும் சாட்சியில் வச்சு இவர் ஃபைல் பண்ணுறார், கேஸ் ஃபைல் பண்ணுறார். விட்னஸ் 5 விட்னஸ் கொடுக்குறாரு. 5 விட்னஸில் 3 விட்னஸ் லேவியர்கள், 2 விட்னஸ் மற்றவர்கள். அதுதான் அந்த அழகான ஒரு காட்சி. அறிவுரையும் ஒரு நேர்த்தியாக, அறிவுரையும் ஒரு அழகான ஒரு இலக்கிய பாணியில் இந்த ஆசிரியர் இணைச்சற்ற வரலாற்று நூல் ஆசிரியர் பகிர்ந்து கொடுக்கிறார் என்பதுதான் தாழ்மையான கருத்து. அந்த 8ஆம் வசனத்தில் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கு. வாசிங்களேன். யாக்கோபு எகிப்துக்கு சென்ற பின் உங்கள் மூதாதையர் ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட போது அவர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் மூதாதையரை எகிப்து நின்று கொண்டு வந்து இவ்விடத்தில் குடியேறச் செய்தனர். அந்த 7ஆம் வசனம் கடைசி வசனம், அவர் முன்னிலையில் உங்களோடு நான் வழக்காடுவேன். இல்லைங்களா? அவர் முன்னிலையில் எவருங்க? அது கடவுளை தான் சமைக்கணும். அவர் எப்படிப்பட்ட கடவுள்? 7ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆண்டவர் திருமுன் நில்லுங்கள்,
உங்களுக்காகவும் உங்கள் மூதாதையருக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து மீட்பின் செயல்களையும் முன்வைத்து அவர் முன்னிலையில் உங்களோடு வழக்காடுவேன். அந்த ஆண்டுடைய வழக்காடுதல் வந்து அவருடைய அழகான வார்த்தை ரிவ் என்று சொல்வார்கள். RIB வி என்று வாசிக்க வேண்டும். ரிவ் பேட்டன் என்று சொல்வார்கள். வழக்காடும் தன்மையில் ஆண்டவருடைய செய்திகளை கொடுப்பது. ஏசியா புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் வானமே கேள், பூலகே கேள், பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்கள் எனக்காக கிளந்திருந்தார்கள். வானம் வயமும் சாட்சியா கடவுள் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறார். யார் மேலே? இஸ்ராயல் மக்களுக்கு மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறார். வழக்காடும் தொனி பல இடங்களில், குறிப்பாக இறைவாக்கு புத்தகங்களில் அந்த வழக்காடும் தொனி என்பது கோர்ட் சீன் அல்லது ஜட்ஜ்மெண்டல் ஆரக்கிள்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பகுதி ரொம்ப அதிகமாக இருக்கும். இறைவாக்கு புத்தகங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அதில் வந்து அதனுடைய முன்னோட்டமாக வரலாற்று நூல்களிலேயே இறைவாக்கு புத்தகங்களை விரைவி கிடக்கிற அந்த இலக்கிய பாணி இங்கேயே இடம்பெறுகிறதை நாம் கண்டு வியப்படுகிறோம். அந்த சாமுவேலில் இறைவாக்கு பணி ஆரம்பமாகிறதையும் நாம் உய்த்துணர்கிறோம் என்பது ஒரு அழகான கருத்து. இப்போ வந்து உங்கள் முன் வழக்காடுவேன்னு சொல்கிறார். யாரை வச்சு வழக்காடுவேன்? ஆண்டவர், உங்களை மீட்ட ஆண்டவர், அவர் செய்த வல்ல செயல்கள்லாம் இது. அந்த ஆண்டவர் வச்சு, அவர் செஞ்ச காரியங்கள்லாம் வச்சு உங்கள் முன் வழக்காடுவேன். அப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன். யார் சார்பா? ஆண்டவர் சார்பா. என்ன விட்னஸ்ஸு? அவர் செஞ்ச மகத்தான காரியங்கள் விட்னஸாக இருக்குது. அதை வச்சு உன் மேலே கைது பண்ண முடிஞ்ச டிஃபெண்ட் பண்ணு. அதை ஒரு சேலஞ்சிங், அதான் மாரல் சேலஞ்ச் அப்படிம்பாங்க. அதான் வந்து அது பண்ணுறாரு. இப்போ எட்டாம் வசனம் நம்ம பார்க்குறோம். ஆரோன், மோசஸ் இருவருமே லேவியர்கள். சாமுவேல் லேவியர். ஓகே, வரலாற்று ஆசிரியர் சொல்லுவாங்க, விளக்குரையாளர் சொல்கிறாங்க, சாமுவேல் குறிப்பிடுகின்ற 5 நபர்களில் 5 சான்று கொடுக்குறாரு. 5 ஆழ்ந்த சான்றுகளில் 3 சான்றாளர்கள் வந்து லேவியர்களாக இருக்கிறார்கள். இதை நம்ம முன்னே சொன்னோம், இருந்தாலும் வலியுறுத்த விரும்ப ஆசைப்படுகிறோம். இப்போ 3 லேவியர்கள் என்றாலும் ஆண்டவர் முன்பாக பணிபுரிகிறார்கள், ஆண்டவரை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள். ஆகவே மக்களை பற்றி அவர் தெரிந்தவர்களாக இருப்பதனால் ஆண்டோடைய தன்மை என்ன, அவருடைய தன்மையினுடைய வலிமை என்ன, அந்த வலிமையினுடைய பலன் என்ன என்பதை அவர்கள் உணர்ந்தவர்கள். அது உணராது வாழ்கிற மக்களிடம் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்து ஆண்டவர் சார்பாக வாதி பிரதிவாதிகளாக செயல்படுகிறார்கள் என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இப்போ வந்து கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். இது வந்து அமைப்பு முறை, கட்டமைப்பு முறை. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னாக்க, பொருள் அடக்கத்துக்குள்ளே வந்தோம்னாக்க அவர் என்ன சொல்கிறாரு? பார்வோன் மன்னனுடைய அடிமைத்தனத்தில் இஸ்ராயல் மக்களில் வந்து ஒரு அழகான ஒரு நினைவு குரல் என்று ஒன்று இருக்கிறது. இயேசுவே வந்து ராபோஜனத்தில் என்ன சொல்றாரு? இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா பண்டிகையும் வந்து ஒரு நினைவு கூறுதலை தான் உள்ளடக்கி ஒரு தத்துவமாக இருக்கிறது. இஸ்ராயலே கேள், உன் கடவுளாய் ஆண்டவரை மட்டுமே ஆராதிப்பாயாக, தாய் தந்தையை மதிக்க மறவாதிருப்பாயாக சொல்லிட்டு பரிசுத்தமான நாட்களை நினைவு கூறுவாயாக சொல்லுவாங்க. அந்த கட்டளைக்குள்ளாக அந்த ஜகார் என்கிற இந்த வார்த்தை நினைவு கூறுதலை சுட்டி காட்டுகிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஒரு மீட்பின் வலிமையான ஒரு வினைச்சொல் என்றால் அது ஒன்று. கால், ஜகார் இதெல்லாம் வந்து அற்புதமான, மிக இனிமையான, மிக முக்கியத்துவம் வாய்ந்த வினைச்சொற்கள். ரெடம்டிவ் வேர்ப்ஸ் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட வினைச்சொல் அதுதான் வந்து இங்கே இப்போ வந்து இந்த இடத்துல சொல்லும்போது மோயிசன், ஆரோன் இவர்கள் வழியாக பார்வோன் மன்னனின் அடிமைத்தனது ஆண்டவர் எப்படி மீட்டார் அல்லவா? அந்த மீட்டானவர் எங்கே கூட்டு வந்தார்? இங்கே கூட்டு வந்தார். எங்கே நீங்கள் இருக்கலாம் அந்த இடத்துக்கு. அப்போ நீங்கள் டைரக்டாகவோ இன்டெரக்டாகவோ அந்த சம்பவத்தில் பங்கேற்றுக்கிறீங்க. அந்த ஆண்டவர் உங்களுக்காக செஞ்சார்ல, ஏன் அவருக்கு எதிராக போனீங்க? அது ஒரு கேள்வி. அழகான ஒரு வாதம். அவர் மீட்டார், அவர் பிரமாணிக்கும் அல்லவர், அவர் தன் கடமையிலும் தவறவில்லை, நீங்கள் தவறுனீங்களே. அதான் ரொம்ப அழகான கதை, ரொம்ப முக்கியமான செய்தி அது. அப்போ வந்து ஒரு சீன பழமொழி ஒன்று இருக்குது. பழங்களை சுவைக்கும் போது வேர்களை மறந்து விடாதுமாங்க. எப்போ ஒரு கனியை சுவைக்கும் போது வேரை மறந்துடக்கூடாது. அந்த வேர் பிடிச்சி மண்ணிலேருந்து கிளம்பினால தான் இன்றைக்கி பழமாக வந்துக்குது. அந்த வேரை வச்சது யார்? தாத்தா இருக்கலாம், கொழு தாத்தாவாக இருக்கலாம், நம்ம அப்பாவாக இருக்கலாம். அப்போ கனியை சாப்பிடும்போது அப்பாவையும் தாத்தாவையும் மறந்துடக்கூடாது. அழகான ஒரு இயல்பு வாழ்க்கை தத்துவம். அப்போ கடவுளை பற்றி இன்றைக்கி பீடம், அரசாட்சி, அரசர்கள், யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காளான்படை, போருக்கு போகிறீங்க, வெற்றி அடைகிறீங்க. இதுக்கு அடிப்படை காரணம் யார்? ஆண்டவர். அந்த ஆண்டவர் மோயிசே வழியாகவும் ஆரோன் வழியாகவும் உங்களுக்கு விடுதலை தரலன்னா இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இதெல்லாம் கனவு சாத்தியமாக இருக்காது. கடவுள் வந்து நம்மளை பார்த்து ஹவாரின்னு கேட்குறாரு, நம்ம ஹூவாரின்னு கேட்குறோம். அந்த ஹூவாரின்றது நம்முடைய இன்டிஃபரண்டான, அரகண்டான ஒரு கடவுளுடைய நன்றி கெட்ட தன்மையில் வாழ்கிற ஒரு தன்மையினுடைய வெளிப்பாடு தான் அது. அப்போ வந்து இஸ்ராயல் மக்கள் தான் சொன்னாங்க, உங்களை மீட்டவரை, உங்களை வழிநடத்தியவரை, உங்களுடைய வாக்களிக்கப்பட்டு கொண்டு வந்தவரை மறந்தீர்கள். அதான் ஹூவாரின்னு கேட்குறது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ்.
இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உயிருள்ள கடவுளை மறுதலித்து அஷரா மற்றும் பாகால் கடவுளை எங்களுக்கு நான் உருவாக்கி கொண்டோம். நாங்கள் உருவாக்கிக்கிட்டோம். அந்த கடவுளை நாங்கள் வழிபட்டோம். உடைய வார்த்தை என்னை பற்றி எரிய செய்கிறது. என்னால் பேசாமல் இருக்க முடியல. பேசினா எல்லாரும் அடிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னை தவிக்க விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார்.